ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். ஸோ எஸ்பிஐயில் வந்து ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது 2026லேருந்து 27க்கு. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து அதற்கான நியூஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்பிஐயோடைய சேர்மன் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ அது எவ்வளோ வேக்கன்சிஸு, ஸோ அந்த வேக்கன்சிஸ் எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது, ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, இதில் முக்கியமாக நாம் என்னெல்லாம் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ எஸ்பிஐ சேர்மன் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ வந்து ஒரு 16,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ், அதாவது ஒரு 16,000 ப்ளஸ் மெம்பர்ஸை வந்து அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் கொடுத்துருக்காரு. கூடுதலாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ வந்து ஒரு 200லேருந்து 300 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளோ வேகன்சிஸ் வருது. கம்பேரிங் டு 2025 to 2026 இந்த வருஷத்துக்கான வேகன்சிஸ் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கிய ரீசனே இதுவும் ஒன்று. ஸோ நியூ பிரான்ச்சஸ் கொண்டு வராங்கன்னா நியூ பர்சன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நிறைய மெம்பர்ஸை வந்து அவங்க ஹையர் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த 16,000 ப்ளஸ் வேக்கன்சிஸை வந்து அவங்க எப்படியெல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க், அதாவது ஜூனியர் அசோசியேட் சொல்லுவோம்ல, ஸோ அந்த போஸ்ட்டு, எஸ்பிஐ பிஓ போஸ்ட்டு, எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு அண்ட் லோக்கல் ஆர் பிரான்ச் லெவல் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட். இந்த போஸ்ட்டில் தான் இந்த 16,000 to 18,000, 16,000 ப்ளஸ்ன்றது 16Kலேருந்து 18K வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மக்களே. ஸோ இதை நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ எஸ்பிஐ கிளர்க்கில் எவ்வளோ இருக்கலாம், எஸ்பிஐ பிஓட எவ்வளோ இருக்கலாம், எஸ்பிஐ எஸ்ஓவில் எவ்வளோ இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸில் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது, இந்த வேகன்சிஸ்க்கான முக்கிய காரணமே நான் சொன்ன மாதிரி இந்த 200 to 300 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாங்க. அது எங்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்லையும் ஹை க்ரோத் இருக்க டவுன்ஸ்லையுமே அவங்க வந்து இந்த மாரி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதற்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே எஸ்பிஐ சேர்மன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, எஸ்பிஐயோடைய பிஸ்னஸை நாங்கள் பூம் பண்ண போகிறோம், எஸ்பிஐயோடைய பிஸ்னஸை நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதற்கு நிறைய நியூ பிரான்ச்சஸ் தேவை. நியூ பிரான்ச்சஸ் வருதுன்னா நிறைய மெம்பர்ஸ் தேவை. நிறைய மெம்பர்ஸ் வேணும்னா நிறைய வேகன்சிஸ் வந்து அவங்க ஹையர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இதுதான் அதற்கான முக்கியமான இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ரீசன் இதுதான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் மக்களே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதற்கு முன்னாடி எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் இதில் நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அந்த வேகன்சிஸ் வந்து நம்ம பார்ப்போம். இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கா, அப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்? வேகன்சிஸ் நிறையா இருக்குன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்குமா? வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் அதிகமாக இருக்குமா? ஸோ எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் என்னன்னு பாருங்கள். கிளர்க்கில் வந்து நம்ம 12,500லேருந்து 14,000 வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ 2025ல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2025 to 26ல் எஸ்பிஐ கிளர்க்கில் வேகன்சிஸ் வந்து நியர்லி ஒரு 6,589 வேகன்சிஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதை அப்படியே டபுளாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போனா 2026-27ல். இதே பிஓவில் பாருங்கள், பிஓவில் 2025ல் ஒரு 541 வேகன்சிஸ் தான் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் பாருங்கள், இதை கம்பேர் பண்ணுறப்ப நியர்லி 3 times வருது. 1,500 to 3,000 வேகன்சிஸ் வந்து நம்ம எஸ்பிஐ பிஓ ப்ரொவிஷனரி ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்பிஐ எஸ்ஓ அண்ட் லோக்கல் ஆர் பிரான்ச் லெவல் ஆஃபீஸர்ஸில் ஒரு 800லேருந்து 2,000 வேகன்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இப்படி ஒரு ஹியூஜ் வேகன்சிஸில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதற்கான ஹிண்ட்டுமே முன்னாடி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டர், ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாமுடைய ரிசல்ட் ஸ்ட்ரக்சராக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓடைய ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். அதற்கப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓடைய ரிசல்ட் வரும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி
பிஓ அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 1ன்னு சொல்லுவோம்ல, அதோடைய ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். இதுதான் ரிசல்ட் ஸ்ட்ரக்சரு. இதற்கப்புறம் இப்படி தான் பேங்க் எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட் ஸ்ட்ரக்சர் வரும். விச் மீன்ஸ் என்னன்னா, ஸோ எஸ்பிஐயில் செலக்ட் ஆயிட்டவங்க ஆர்ஆர்பிக்கு வந்து காம்படேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால அந்த பிளேஸ்க்கு வேற யாராவது நியூ மெம்பர் வந்து ஹையர் ஆகலாம் இல்லையா. ஸோ இதற்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஹைராரிக்கி ஆர்டரில் ஒரு ஸ்ட்ரக்சரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டில். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ அதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும், அதை பற்றிய நியூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஷீட்னா என்ன, ஆன்சர் கீனா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம எஸ்பிஐ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமாக இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் மந்த் நம்ம எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளாரியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மக்களே. ஸோ மார்ச்லேருந்து ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கூடிய சீக்கிரமே எக்ஸாம் ஆரம்பித்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாம் ஓகே, இவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஓகே. நம்ம என்ன பண்ணணும் மக்களே, நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும் மக்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு 6 மந்த்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸை படிப்போம். இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கல சார், நான் இப்போ தான் சார் புதுசு, பேங்க் எக்ஸாமே நான் இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் மெயினாக சொல்கிறேன், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ரீசனிங் படிக்கணும், ஆப்டிடியூட் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், ரீசனிங்கில் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஆப்டிடியூட்டில் கான்செப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி சார் நான் படித்து எஸ்பிஐ நம்ம கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஈஸியாக பண்ணிடலாம் மக்களே. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னைக்கு டே 1, இன்னைக்கு 17th டிசம்பர், இன்னைக்கு 17th டிசம்பர். ஸோ 18th டிசம்பர் நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. 18, 19, 20, 21, 22ன்னு தினம் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணும், ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கரண்ட் அஃபேர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி 25+ மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் விருப்பப்பட்டிங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஈஸியாக 25+ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வாங்கலாம்லாம் நான் வீடியோ வந்து உங்களுக்கு போடுற மக்களே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, கிளியர் பண்ணணுன்னா தினம் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டி, இது ரெண்டுத்துலையுமே கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பிகினர்ஸாக இருக்கவங்க ரீசனிங்கோடைய கான்செப்ட் வீடியோ தான் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை மறக்காமல் போயிட்டு சீரீஸாக தான் நான் போடுறேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. அதை பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஒன்ஸ் கான்செப்ட்ஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா ப்ரிலிம்ஸையும் நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். மெயின்ஸ் லெவலில் சம் வந்தாலும் அந்த கான்செப்டை வச்சு ஈஸியாக நீங்கள் மெயின்ஸையே ரீசனிங்கில் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஆப்டிடியூடோட கான்செப்ட்ஸும் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷோடைய கான்செப்ட்ஸையும் படிச்சுக்கோங்க மக்களே. ஸோ இதுதான் உங்களுக்கான என்னுடைய சஜஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை விட்டுறாதீங்க, ஒரு நாள் கூட தள்ளி போடாதீங்க, படிச்சுக்கோங்க மக்களே. ஸோ இந்த வாட்டி எஸ்பிஐயை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷனை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மக்களே. இதில் இருக்கிற மாதிரி தான் பிக் வேகன்சிஸ் வந்து நம்மளை செலக்ட் பண்ணாது, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் தான் வந்து நம்மளை செலக்ட் பண்ணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க மக்களே. தினம் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க, நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற ரீசனிங் கான்செப்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இனிஷியேட்டிவாக நானே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன். என்னென்னா எஸ்பிஐயோடைய டேக்லைன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. பாசிட்டிவாக இருங்க. தேங்க்யூ மக்களே. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.